உருவம் எதுவாயினும் சரி, உலகையே ஆள்பவள் தனது பக்தனுக்கு உணவளிப்பதையே இப்பிரபஞ்சத்தில் மிகச்சிறந்த செயலாக கருதுபவள். சில சமயங்களில் நமது நினைவுகளே நமக்கு துன்பத்தை அளிக்கும். தந்தையே, தந்தையே, கைலாயத்தில் தங்களுக்கு சில நொடிகள் தான் கடந்துள்ளது தந்தையே. ஆனால் நானும் தமையனும் தங்களை விட்டு பிரிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. தாங்கள் இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை கூட எங்களை சந்திக்க தாங்கள் ஏன் பூலோகம் வரவில்லை? உண்மைதான். பூலோகத்தின் உங்கள் வருடங்கள் கைலாயத்தை பொறுத்தமட்டில் சில கணங்களே ஆகும். அவ்வாறென்றாலும் பெற்றோருக்கு சிசுவை பிரிந்து இருக்கும் கால அளவு என்பது நினைவுகளே ஆகும். அது ஒவ்வொரு நொடியும் குழந்தையின் எண்ணங்களை அவர்களுக்கு நினைவூட்டும். நீங்கள் இருவரும் என் இதயத்திலேயே உள்ளீர்கள். நீங்கள் இருவரும் இப்பயணத்தை பூரணமடையச் செய்யும் விதத்தைக் கண்டு உங்கள் இருவரை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன். இதில் மிகப்பெரியது என்னவென்றால், மேற்கொண்ட இப்பயணத்தில் நீங்கள் எவரின் உதவியையும் பெறவில்லை, என் உதவியையும் நாடவில்லை. ஆனால் தந்தையே, இப்பொழுது உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. நீங்கள் அடுத்துச் செல்லும் மார்க்கமானது மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பதை நான் நன்கறிவேன். எனினும் நாம் இதை முதலிலேயே முடிவு செய்துவிட்டோம். உங்களின் இந்த பயணத்தை நீங்கள் தனித்து முடிவு செய்ய வேண்டியது அவசியம், மகாதேவரின் உதவியும் இன்றி. ஆனால் நாங்கள் மகாதேவரை உதவிக்காக அழைக்கவே இல்லையே. நாங்கள் எங்கள் தந்தையை தானே அழைக்கின்றோம். தாங்கள் ஒரு தேவனின் வடிவத்தில் தாங்கள் எங்களுக்கு உதவி புரியாமல் இருக்கலாம். ஆனால் தந்தையின் வடிவத்தில் எங்கள் இருவருக்கும் நல்வழி கூட காட்ட மாட்டீர்களா? என்னிடமிருந்து நீ கற்ற அனைத்து சாஸ்திரங்களிலும் நீ வெற்றி கண்டுவிட்டாய் விநாயகா. அதற்கு தகுந்தவாறு நிரூபித்தும் விட்டாய். அடைய வேண்டிய இலக்கை எண்ணி எதையும் தெளிவாக தீர்மானிக்கின்றார். இருப்பினும் ஒரு தந்தையாக நான் எனது கடமைகளை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு நான் நல்வழி காட்டுவேன். கூறுங்கள், அறிய வேண்டியதென்ன? பூலோகத்தின் காலச்சக்கரத்தின் படி நாங்கள் இங்கு வந்து நிறைய ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை தாயார் பானாசுரனை ஏன் இன்னும் அழிக்கவில்லை? தன்னுடைய சக்திகளை உணர்ந்து கொள்வதற்காக குமரியானவள் அத்தகைய நிலையை முதலில் அடைய வேண்டும். அச்சமயம் தன்னுள் மறைந்திருக்கும் சக்திகளை அவள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போதுள்ள சூழலின்படி கன்னி குமரியானவள் ஆலயத்திற்குள் நுழைவதற்கு கூட விருப்பம் கொள்ளவில்லை. ஒருவேளை அவர் இத்தனை ஆண்டுகளாக தேவியாக இல்லாமல் சாதாரண ஒரு பெண்மணியாக வாழ்ந்து வருவதால் தன்னுடைய தெய்வீக வடிவத்தை மறந்து விட்டாரா? இல்லை முருகா, நீ இப்பொழுதும் உனது தாயின் லீலைகளை புரிந்து கொள்ளவில்லை. அவள் மகா காளி. காரணமின்றி தெய்வீக ரூபத்தை அவள் மறக்கலாகாது. நிச்சயமாக இதற்கு பின் ஏதோ ஒரு காரணம் உண்டு. என்ன காரணமாக இருக்கும் தந்தையே? கன்னி குமாரியாக அவர் பிறந்த பிறகும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? விரைவிலேயே இச்சங்கடத்தை களைய நானும் முற்படுவேன். கன்னி குமரியானவள் தனது நிலையை மாற்றிக்கொண்டு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டியது அவசியம். அப்படி என்றால் சதிதேவியின் கால்கள் இருக்கும் சக்தி பீடத்திற்கு
நாங்கள் இருவரும் உடனடியாக சென்றாக வேண்டும். ஒன்றை நினைவில் கொள், உனது அன்னைக்கு இச்சமயம் எதுவும் நினைவில் இல்லை. எனவே அதற்கான பதிலை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு அனைத்தும் நினைவில் உள்ளதல்லவா? வாங்கள் தமையா, நாம் ஜெகநாதர் ஆலயத்திற்கு செல்வோம். நான் பாணாசுரன் இத்தனை வருடம் புரிந்த கடும் தவத்தினால் கிடைத்த அனைத்து சக்திகளையும் இப்பொழுது அழைக்கிறேன். மேலும் அந்த சக்திகளின் உதவியுடன் ஒன்றை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை அழிப்பதற்கு பூலோகத்தில் மகாகாளி இப்பொழுது கன்னிக்குமாரியாக எங்கு அவதரித்துள்ளார்? நான் புரியும் தவத்திற்கு சற்றேனும் வலிமை இருந்தால் பார்வதி தாயாரின் சக்தியை பற்றிய அனைத்து விவரங்களையும் நான் அறிந்து கொள்வேன். இத்தவத்தின் வாயிலாக அவர் இப்பொழுது எங்கு அவதரித்துள்ளார் என்பதை அறிவேன். தாங்கள் தங்கள் தோழிகளுடன் தினமும் கோவிலுக்கு வருவீர்களா? ஆனால் உள்ளே ஏன் செல்ல மறுக்கிறீர்கள்? ஏன் தங்களுக்கு மகாதேவரை வணங்குவதற்கு ஆர்வம் இல்லையா? ஆலயத்திற்கு சென்று கனியையும் பாலையும் அர்ப்பணிப்பதில் எனக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்தவரையில் மிக சிறந்த அர்ப்பணிப்பு இப்படி இயற்கையுடன் காலத்தை செலவழிப்பதுதான். அப்படியென்றால் தாங்கள் எப்பொழுதும் ஆலயத்திற்குள் செல்ல போவதில்லையா? நான் அப்படி உன்னிடம் கூறவே இல்லையே. என்றாவது ஒரு நாள் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக நான் ஆலயம் செல்ல வேண்டியிருந்தால் அப்போது எனது கால்கள் தானாகவே ஆலயத்திற்குள் செல்லும். இதை பார் கணேசா, விசித்திரமாக உள்ளதல்லவா? என்ன தம்பையா? ஜெகநாதர் ஆலயத்தின் இந்த கொடி நீரால் காற்றின் எதிர் திசையில் பறப்பதை பார்த்தாயா? ஆம், நாம் இந்த சக்தி பீடத்தில் என்ன விசித்திர சோதனையை எதிர்கொள்ளப் போகின்றோமோ என்று தெரியவில்லை. என்னவாயிற்று கணேசா? ஏன் நின்று விட்டாய்? கடலின் அலையின் சத்தத்தை தாங்கள் கேட்டீர்களா தமையா? நாம் எப்பொழுது ஆலயத்திற்குள் நுழைந்தோமோ நமக்கு இந்த சத்தம் கேட்கவில்லை. இந்த சக்தி பீடத்தில் தேவியை நாம் வரவைத்த பிறகு இங்கிருக்கும் சிறப்பு வாய்ந்த சக்தி தாயாரின் ஆத்மாவை உருவேற்றுவதில் மிகுந்த உதவி புரியும். ஆனால் இந்த சக்தி பீடத்தின் பைரவர் யார்? நானே இந்த சக்தி பீடத்தின் ஜெகநாதர். ஜெகநாதர்? பைரவர். நானே பைரவர், ஜெகநாதரும் நானே, அந்த சிவனும் நானே. இந்த மூன்று அம்சங்களும் என்னுள் நிறைந்துள்ளன. நான் இங்கு சதியின் பாதங்களை பாதுகாக்கின்றேன். பிரபு, நாங்கள் தேவியை சந்திப்பதற்கு ஆவலாக உள்ளோம். நிச்சயம் தரிசிக்கலாம். எனினும் அதற்கு முன்பு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை ஒன்றுள்ளது. அச்செயல் என்னவென்பதை
நீங்களே கண்டறிய வேண்டியது அவசியம். கணேசா, நாம் இங்கு வந்து விட்டோம். ஆனால் நாம் தாயாருக்கு எவ்வாறு அதை உணர்த்துவது? தாயார் அருகில் இருக்கும் தாம்பாளத்தில் ஒன்றுமில்லையே. நாம் தாயாருக்கு மோதக பிரசாதம் அர்ப்பணித்தாக வேண்டும். பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. விமலா தேவி நம்முடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. இனி நாம் தேவியை உணர்த்துவதற்கு என்ன செய்வது? இக்கணம் உனதன்னைக்கு எதுவும் நினைவில் இல்லை. புதிருக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறார் அவர். ஆனால் அனைத்தையும் நீ நன்கறிவாய். தாயாருடன் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு நினைவில் நமக்கான பதில் அமைந்துள்ளது. என்ன நினைவு? தங்களுக்கு பிரசாதத்தை சமர்ப்பிக்க வந்திருக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. உனக்கு எவ்வளவு துணிச்சல்! நீ எச்சில் செய்து மிச்சம் வைத்த உணவை தாயாருக்கு அளிக்க வந்துள்ளாயா? எனக்கு தாயாரை அழைக்கும் வழி கிடைத்து விட்டது தமையா. பிரபு, பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்கள். தங்களின் இந்த வடிவத்தை எடுத்து அந்த மகாதேவரே கன்னிகுமாரியின் முன்பு தோன்றிவிட்டார். தாங்கள் யார்? நான் யார்?
இது ஒரு அற்புதமான கேள்வி. என் பெயரை அறிய விரும்புகிறாய் என்றால் என்னை அனைவரும் ஜெகந்நாதர் என்றார். ஜெகந்நாதனா? ஆனால் இதற்கு முன்பு தங்கள் பெயரை நான் கேட்டதே இல்லையே. இந்த கிராமத்திலும் தங்களை பார்த்ததில்லை. தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் இந்த ஆலயத்தில்தான் வசிக்கின்றேன். இந்த ஆலயத்திலா? எனக்கு புரியவில்லையே. புரிந்து கொள். இந்த ஆலயங்களோடு எனக்கு தொடர்புள்ளது. எனினும் என்னுடைய பயணம் வேறு. இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? சில சமயங்களில் நோக்கத்தை தேடி நாம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. அந்த நோக்கமே நம்மை தேடி வந்தடைந்துவிடும். நீ கூறுவதை பார்த்தால் இந்த ஆலயத்தில்தான் வசிக்கிறேன் என்று கூறுகிறாயா? நீ யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறாய்? முதலில் காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இது சோதனைக்கான காலமாகும். அது என்ன சோதனை? ஒருவரின் சபதம் நிறைவேறுவது. கன்னிகுமாரியாக எனது மறுபிறப்பே இந்த பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கும். நான் பானாசுரனை அழிப்பேன். சபதத்தை நிறைவேற்றும் அந்த பயணத்தில் மற்றொருவரின் வாக்கையும் நிறைவேற்ற வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம், சரியான சமயம் வரும். அச்சங்கடத்தை களைய நான் சகாயம் புரிவேன். ஆலயத்திற்கு வருவதை நீ விரும்பாதவள் போல் தெரிகிறதே. எனக்கு ஆலயத்தின் மீதும் அதில் குடிகொண்டிருக்கும் உயிரற்ற சிலையின் மீதும் நம்பிக்கையே இல்லை. இந்த சிலையை பார்த்தால் கடவுளுக்கு எதிராக எனக்கு ஒரு விசித்திர கோபம் ஏற்படுகிறது. நாத்திகரா? புரிந்து கொண்டு விட்டீர்களே. ஏன் சிரிக்கிறீர்கள்? என்ன காரணம்? நான் ஒரு கோயிலில் நின்று கொண்டே ஒரு ஆத்திகரிடம் நாத்திகர் என்று கூறுவதாலா? இதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் கோயிலில் நிற்கலாம், வேறு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். இருப்பினும் நான் நாத்திகராகவே இருப்பேன். என் எண்ணத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமை உள்ளது. இல்லை இல்லை, ஆலயத்திற்குள்ளேயே நின்று கொண்டு நாத்திகர் என்று சொல்வதால் அதை நான் வினோதமாக எண்ணவில்லை. உண்மையில் நாஸ்திகர் என்பவர் கடவுள் என்ற ஒன்று இருப்பதையே நம்புவதில்லை. ஆனால் நீயோ கடவுள் மீது கோபம் வருவதாக கூறுகிறாய். இருப்பவரின் மேல்தான் குரோதம் என்ற உணர்வே ஏற்படும். அவ்வாறெனில் கடவுள் இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று அர்த்தமாகிறதல்லவா? நீ என்ன தேட முயற்சிக்கிறாய்? என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் எனது நோக்கம்தான் என்ன? எனது இந்த பயணத்தின் முடிவு என்ன? முடிவின் ஞானத்தை பெறுவதற்கு துவக்கத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நோக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு முதலில் அகத்தை பற்றி அறிய வேண்டும். இப்பொழுது கூறு, நீ யார்? நானா? நான் குமாரி. நான் உனது பெயரை கேட்கவில்லை. யார் நீ? உன்னுடைய சுயம் என்பது என்ன? நான் இன்னாருடைய உன்னுடைய புதல்வி என்று. வம்சத்தை பற்றி நான் கேட்கவில்லை. நீ யார் என்று கேட்டேன். நான் ஒரு பெண். உன்னுடைய பாலினத்தை பற்றி நான் கேட்கவில்லை. சிந்தித்துப் பார். யார் நீ? நான் யார் என்பதை அறியேன். நான் அறிந்ததெல்லாம் ஒன்றுதான். அது என்னை பற்றியே எனக்கே தெரியாதா? விரைவில் அறிந்து கொள்வாய். ஆனால் அது எப்படி? உனது விழிகளை மூடு. உனக்குள் சிந்தித்துப் பார். ஆழ் மனதின் சப்தத்தைக் கேள். அனைத்து சந்தேகங்கள், பயம், எண்ணங்கள், உணர்வுகள் அனைத்தையும் துறந்துவிடு.
கேள், உனக்கு என்ன கேட்கிறது? சிவ். நீ உணர்ந்த சப்தம் அதில் ஒரு பகுதி மட்டும்தான். இன்னும் ஆழமாக சிந்தித்துப் பார். உனக்கு என்ன கேட்கிறது? சிவ். சிவன். 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 சிவனா?